ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொரிச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம கழுகி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதையும் சேர்த்து நல்லாவே எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துடலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம எண்ணெய் விட்டே அதை கலந்துடலாம் மீனை. அதை ஒதுக்கி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த டைமில் அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம விரசி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதை நம்ம இதெல்லாம் மசாலா தடவி வச்சுருக்கக்கூடிய மீனை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கம்மி ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் பொரியிற இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை தோல் நீக்கி நல்லா கழுகிட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதையுமே ஊற வச்சு அதையும் நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் தேவையான மீன் நல்லபடியாக ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா, இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடலாம். இதே கடாயில் நம்ம மீன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுவே போதும். எனக்கு கொஞ்சம் தேவைன்னு தோணுனால 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிட்டேன். இந்த எண்ணெய் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், முழு வெந்தயம் இருக்கு இல்லையா, அதையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே இதோட இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கணும். வதங்குற அளவுக்கு நல்லாவே இதை நம்ம வதக்கி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு தக்காளி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன தக்காளி அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லை மீடியம் சைஸ் பெரிய தக்காளி அப்படின்னா 1 தக்காளியே போதும். அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லாவே குக் ஆகட்டும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் போட்டே நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா குக் ஆகும். மூடி போட்டு கூட நீங்கள் வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு, மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லாவே கலந்து விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையுமே இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போன அப்புறம் இந்த புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி வேணால் நம்ம ஆட் பண்ணலாம். இதையுமே தண்ணியுமே விட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா மட்டுமே நல்லா குக் ஆகட்டும். குக்காகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலாப்பில் வரும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா மீன் துண்டுகள், அதை எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இதுலேயும் சேர்த்து தேவையான அளவு கறி லீஃப் போட்டுட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிடலாம். பொரிச்ச மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட எடுத்துக்கலாம். இல்லை ரைஸுக்கு கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் கூட நம்ம இதை கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்சு பண்ணுவோம் இல்லையா, காலம் மத்தியானத்துக்கு ஒரு நாள் மீன் குழம்பு கொடுக்கலாம் இல்லையா, அப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச மீன் குழம்பு இல்லையா, ரொம்பவே வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு உள்ளதை என்னோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தி ரெசிபி வேணும் அப்படின்னா ஷீலாஸ் கிச்சன் அண்ட் vlog நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.